ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். அதாவது நம்ம மாரிதாஸ் அவர்கள் தற்போது ஒரு முக்கியமான பதிவை போட்டிருக்காரு. அதாவது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி இரவு அடுத்த ஆதாரங்களை வெளியிடுகிறோம் அப்படின்னு. நம்ம மாரிதாஸ் அவர்கள் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமி பாலியல் பிரச்சனையில் அவங்க வந்து பல ஆதாரங்களை மாரிதாஸ் அவர்கள் ஆடியோவாக இருக்கட்டும், இன்னும் பல முக்கியமான ஆதாரங்களை வந்து அவர் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த புகார் அளிக்க வந்த பெற்றோர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. அதற்கு தான் மாரிதாஸ் அவர்கள் வெற்றி இரவு அடுத்த ஆதாரங்களை வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக புகார் அளிக்க சென்ற பெற்றோரை காவல் ஆய்வாளர்களை தாக்கியதாக புகார் எழுந்த விவகாரம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம். விசாரணைக்கு பட்டியலிடுவது குறித்து முடிவெடுக்க வழக்கை பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து இப்பொழுது வழங்கியிருக்காங்க. இதற்கு தான் வெற்றி இரவு அடுத்த ஆதாரங்களையும் வெளியிடுகிறோம் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கிறதுக்கு பல ஆடியோக்கள், பல சம்பவங்கள் வந்து மாரிதாஸ் அவர்களிடம் இருக்கிறது. தொடர்ந்து அவர் வந்து அவருடைய யூடியூப் சேனலில் பல ஆதாரங்களை வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பு அவர் வெளியிட்ட ஆதாரங்களே பல அதிர்வலைகளையும் பல அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்திருக்கு. இந்த நிலையில் இந்த தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சியில் இன்னும் எவ்வளவு அவலங்கள், இதையெல்லாம் விட்டுட்டு மகாவிஷ்ணுவை கைது பண்ண நீங்கள் 200 போலீஸை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் போயிட்டு கைது பண்ணுறீங்கன்னா இதையெல்லாம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அதை தான் மாரிதாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இந்த மகாவிஷ்ணு பேசிய இந்த சப்ப மேட்டரை நீ வந்து பெரிய லெவலில் கொண்டு போய் மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு இந்த டோட்டல் வழக்கையை நீ திசை திருப்பியிருக்கனா என்ன சொல்வது என்று தெரியவில்லை அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக இது வந்து மாரிதாஸ் அவர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த மீடியாக்களை வைத்துக்கொண்டு திமுக மறைக்கும் பல செய்திகளை வெளிக்கொண்டு வருவது நம்ம மாரிதாஸ் போன்ற யூடியூபர்கள் மற்றும் சில சமூக ஊடகவியலாளர்களால் மட்டுமே இதெல்லாம் வெளில கொண்டு வர இருக்குது. கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லாமே பாராட்டுகள். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.